ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மேட்ச் பார்த்தீங்களா பாஸ். உங்க ஃபேவரைட் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். ஐபிஎல் மினி ஆக்ஷன் ஸ்பெஷல். எல்லோ அண்ட் ஆரஞ்சில வந்துட்டோம். ப்ளூவெல்லாம் தூக்கி எறிஞ்சாச்சு. கொஞ்சம் கம்பீர் கிட்டேருந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு கட்டியிருக்கோம். நெகட்டிவிட்டிலாம் சைட்ல வச்சு, எல்லாம் அவங்கவங்க பேசினது போதும். நம்ப லெட்ஸ் கோ டூ அவர் ஃபேவரைட் மோஸ்ட் நான் கான்ட்ரோவர்ஷியல் ஆனா த மோஸ்ட் என்டர்டெய்னிங் பார்ட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் ஐபிஎல். ஆம், இன்னைக்கு மினி ஆக்ஷன் அபுதாபியில் வச்சாங்க. பேசலாம் அதை பற்றி. ஐ திங்க் இந்த எபிசோடில் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் த டீம்ஸ்க்கு வந்து நம்ம தனியாக ஒரு வில் மேக் செப்பரேட் வீடியோ ஆன் தேட். ஒரு டீமோட அனாலிசிஸ் வந்து அவங்களோட வின்னிங் ஃபார்முலா என்ன இருக்கும், எப்படி அவங்கள தோக்கடிக்கலாம், அந்த டீட்டெயிலிங்லாம் தனியாக வச்சுக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஓவரால் ரிவ்யூ ஆஃப் த இன்னைக்கு நடந்த அபுதாபியில் நடந்த ஆக்ஷன். ஸோ முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, அபுதாபி சம்பந்தமே இல்லாம இவங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ப லாஸ்ட் டைம் சவுதி அரேபியால வச்சாங்க. இப்போ ஐ திங்க் அது என்ன மிடில் ஈஸ்ட்ல அந்த சைட்ல ப்ரமோட் பண்ண ட்ரை பண்றாங்களா? அவங்க கூப்ட்டு, கூப்ட்டு "வாப்பா இங்க இங்க பண்ணுப்பா" அப்படின்னு சொல்றாங்களா? வாட்ஸ் திஸ் ஹோல் ஓவர்சீஸ்? ஏன் மும்பைலயோ, ஆ, ஒரு பெங்களூர்லயோ நடத்தக்கூடாது? ஐ திங்க் ஒரு டைம் டைம் ஜோன் வ கரெக்ட்டா வருதுன்னு நெனைக்கிறேன். மிடில் ஈஸ்ட்ல பண்ணா இட்ஸ் நாட் லேட் இனஃப். லைக் 8 பிஎம் இந்தியால ஆரம்பிக்கிறது வந்துட்டு ராதர் தென் மிடில் ஈஸ்ட்ல ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 6:30 அண்ட் இட் கோஸ் இன் நைஸ் ஆக்ஷன் வைஸ் அண்ட் ப்ராபப்லி இன் இன் யுகேலயும் வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் அ டைமிங். பட் மேபி யாருங்க? ஏனுங்க எல்லாரும் இந்தியன்ஸ் தானங்க. அதுக்கு எதுக்குங்க நம்ம டைம் ஜோன் நம்மளுக்கு டைம் செட் ஆகணும்னு சொல்லிட்டா அவங்க டிராவல் பண்ணுவாங்க. வாங்க உண்மைய இல்ல பேசலாம். எனக்கு தெரிஞ்சு தேர் ஆர் ஆல்வேஸ் திஸ் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல இவங்களுக்கு அந்த சைட்ல இருந்து ஐ நோ அரம்கோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி அரேபியா தானே அரம்கோ சொல்ல சவுதி முடியும். அரேபியா. பட் ஐ ம். ஐ ஐ டோன்ட் நோ. மேபி தேர் இஸ் ஐம் ஷூர் ஒரு காரணம் இல்லாம பண்ண மாட்டாங்க. டாக்ஸ் ஃப்ரீ வந்து டாக்ஸ் பெனிஃபிட், டாக்ஸ் ஃப்ரீ ஆர் ஏதாவது ஒரு காரணம் வந்து இல்லாம வந்து கோழியோ ஏதோ சொல்லுவாங்க, "சோழியும் குருவியும் சும்மா ஆடுமான்ற" மாரி வந்து ஐம் ஷூர் கண்டிப்பா வந்து ஒரு காரணம் இல்லாம வந்து இந்த இந்த சவுதி அரேபியா ஆப்வியஸ்லி ILT20 வேற நடந்துட்டு இருக்காங்க. மேபி எனக்கு தெரியல. இட்ஸ் ஐம் ஜஸ்ட் கெஸ்ஸிங் அட் திஸ் பாயிண்ட் வெதர் சம் ஆஃப் தி ILT20 எல்லாம் நடக்கிறதுனால வந்து ஆ ம். ILT20 இல்ல இல்ல, ILT10 இல்ல. இது சோ நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு முதல்ல லாஸ்ட் மெயின் ஆக்ஷன் வந்து சவுதி அரேபியால வச்சதுக்கான மெயின் காரணம் சவுதி அரேபியாக்காரங்க தான் கூப்பிடுறாங்க. அவங்க வந்து அராம்கோ இஸ் த ஆயில் கம்பெனி, கவர்ன்மென்ட் ஆயில் கம்பெனி அவங்களது ஸ்பான்சரா. ஸோ அவங்க வந்து கிரிக்கெட்குள்ள பூர பார்க்குறாங்க. ஸோ ஐபிஎல் இஸ் ஒன் ஆஃப் த விண்டோஸ். இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, லாஜிஸ்டிக்ஸ் வைஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் அவ்ளோ பேர ஒரே நாளைக்கு அசெம்பிள் பண்ணி டூ மேக் இட் ஹேப்பன். சம்ஹவ் தே ஃபீல் துபாய்ங்கிறது வந்து இஸ் அ மச் ஈசியர் பிளேஸ் டு மேனேஜ் த லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. பட் எனிவே ஒரு சின்ன ஒரு பிஃபோர் வி கெட் இன்டு த கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் கோர்ஸ் பேச ஆரம்பிக்கலாம். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? கேம்ப் கிரீன்லேருந்து ஆரம்பிக்கலாமா? ஐ மீன் தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ். இந்த இது சொல்ற மாரி வந்துட்டுல இட்ஸ் தி வொர்ஸ்ட் கெப்ட் சீக்ரெட் அப்படின்ற மாரி வந்துட்டு கேம் கிரீன் டு பி அவர் தான் வந்து அதிகமான விலைக்கு போவாரு அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரு எல்லாருமே எதிர்பார்த்து வந்து யாருமே வந்து அது போகல அப்படின்றது ஒரு சர்ப்ரைஸா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து தி மோஸ்ட் எக்ஸ்பான்சிவ் அதுவும் வந்து அந்த அந்த நியூஸ் பார்த்தீங்களான்னு தெரியல. அவர் வந்து ஒரு பேட்டர் அப்படின்னு தான் சொல்லி என்டர் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரவுண்டர் இல்லன்னு கேட்டா வந்து என்னோட மேனேஜர் தப்பா ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டாரு. கரெக்ட்டான இடத்துல ஆ, ஆமா. டிக் பாக்ஸ் போடல. ஆமா. மேனேஜர் வந்து ஆல் ரவுண்டர்ன்னு ஃபில் பண்றதுக்கு பேட்டர்ன்னு ஃபில் பண்ணிட்டாரு. ஆனா, அதுதான் அவருக்கு ஒரு அட்வான்டேஜா போச்சோ! பிகாஸ் ஹி கேம் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்லாட் அண்ட் ஆல் த மனி அவைலபிள். எல்லாரும் முடிவு கட்டு தான் வராங்க. அன்லைக் யா. அந்த முதல் ஐபிஎல் ஆக்ஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, "ஏய் ஒரு பிளேயர் வரான்டா. ஏய் உடனே இவன வாங்கிடணும்டா." அப்படின்னு அந்த மாரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஐ அம் டாக்கிங் அபௌட் 2008 அந்த சமயத்துல. பட் ஐ திங்க் நவ் எல்லாரும் ஃபுல் ஃப்ளெட்ஜ் பிளானிங்கோட யாரு நம்ம ஐ திங்க் அஸ்வினோட சேனல்ல நெனைக்கிறேன்ல. அவங்க மாக் ஆக்ஷன்லாம் நடத்தி அதெல்லாம் வேற. ஸோ இவனே எங்கேயோ ஒரு இடத்துலயே ஒரு சேனல்ல அவங்க பண்றவங்களே மாக் ஆக்ஷன் நடத்துனாங்கன்னா, இவ்ளோ காசு இன்வெஸ்ட் பண்றவங்க, இவங்க எவ்ளோ ஸ்க்ரூட்டினி அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் வாஸ் நீங்க சொன்ன மாரி வொர்ஸ்ட் கெப்ட் சீக்ரெட். ஆனா அதர் சர்ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து வில் கம் டூ த அன்கேப்ட் பிளேயர்ஸ் ஆஃப் சிஎஸ்கே.
ஐ திங்க் அதுதான் பெரிய நியூஸ் மேக்கிங் பாயிண்ட் இன்னைக்கு. பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா. பட் அதுக்கு முன்னாடி மஹிஷா பாத்திரானா 18 crores. ஸோ வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ரஸ்ஸில வந்து கேம் கிரீன் அண்ட் மஹிஷா பாத்திரானா வச்சு அட்லீஸ்ட் ஃப்ரம் அ மனி ஸ்டாண்ட் பாயிண்ட் தட்ஸ் ஹவ் தே ஹவ் ஸ்பெண்ட் தேர் மனி பண்டட் ஆன் ஆமா. இந்த பிளேயர்ஸ். பட் என்னன்னா வந்து கேம் கிரீனோட வந்து மஹிஷா பத்திரானா வந்து இட்ஸ் லைக் கேம் கிரீன் வந்து ஸ்டில் பொட்டன்ஷியல் தான். மஹிஷா பத்திரானா இஸ் டெலிவர்ட். ஸோ ம். கேம் கிரீன் என்ன பொறுத்தவரைக்கும் வந்து இன்னும் கூட வந்து லைக் கம்பேரிட்டிவ்லி வந்து இவர் டெலிவர் பண்ண மாரி வந்து ஐ டோன்ட் திங்க் கேம் கிரீன் ஹஸ் டெலிவர்ட். அந்த இன்னும் பொட்டன்ஷியல வச்சு தான் வந்து அந்த அந்த பிரைஸ் கேகேஆர் அவங்கள எடுத்துருக்காங்க. ஐ மீன் ஆல்மோஸ்ட் சிஎஸ்கேவும் போறாங்க. சிஎஸ்கே வந்து கிட்டத்தட்ட 25 கோடி வரைக்கும் போயிட்டு அந்த லாஸ்ட் 20 லட்சத்துக்கு தான் சிஎஸ்கே வந்து ஓகே வேணாம் அப்படின்ட்டாங்க. தே வென்ட் ஆல் தி வே ஹெட் டு ஹெட் வித் கேகேஆர் டில் அபவுட் 25 வரைக்கும். அண்ட் தென் கடைசியா தான் வந்து தே செட் ஓகே இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆம். Yeah. And yeah, so let's see whether he can deliver. ஏன்னா ஆர்சிபிக்கு விளையாடி இருக்காரு, இப்போ எம்ஐக்கு விளையாடி இருக்காரு. ஐ திங்க் இட்ஸ் பீன் வித் மிக்ஸ் சக்சஸ். இன்னும் அந்த ஒரு ஸ்டாண்ட் அவுட் சீசன் அவருக்கு இன்னும் வந்ததில்ல. அண்ட் நம்ம இன்னும் அதான் எப்பொழுதுமே என்ன சொல்றேன். நோட்டீஸ் அவர் வந்து பண்ணிருக்கோம்னா பொட்டன்ஷியல் தான் பிக் பண்ணிருக்காங்க தவிர ஆஸ் அப்போஸ் டு லைக் பத்திரானா ஹூ இஸ் மோர் லைக் அவரோட வந்து டைம் அண்ட் அகைன் வேல்யூ ப்ரூவ் பண்ணி வந்து யா அவர் எடுத்திருக்கிறது. ஓகே. பத்திரானா சீம்ஸ் லைக் அ பெட்டர் பிக்குங்கிறீங்களா? பட் இன்னொன்னும் தே ஹவ் பிக்ட் முஸ்தபிசுர் ரஹ்மான், ரைட்? ஸோ இன்னும் போல. ஆல்மோஸ்ட் 10 crores-க்கு யூ ஆமா. நோ அவரும் அதுவும் இட்ஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் அ கல்ச்சுரல் பிக்ன்னு கூட சொல்லலாமா அத? பங்களாதேஷ் ஆமா. பிளேயர். அந்த சைடு ஃபேன் ஃபாலோவிங் அவங்களுக்கு என்னைக்குமே இருக்கும். பெங்கால். ஒரு ஷாக்கிப் எடுத்திருந்தாங்க. ஷாக்கிப்க்கு பதிலா வந்துட்டு லைக் அந்த ஃபேன் ஃபாலோயிங் யூஸ்ட் டு பி அவங்க ஷாக்கிப் யூஸ்ட் டு பங்களாதேஷ் பிளே ஃபேன் ஃபார் பேஸ கேகேஆர். சாட்டிஸ்ஃபை பண்ண. பட் ஐ திங்க் வெரி இன்ட்ரஸ்டிங் பிக்ஸ். அதுக்கு வரலாம். நம்ம அகைன் டீம் அனாலிசிஸ் செப்பரேட்டா பண்ணுவோம். இறங்கிடலாம். மெயின் கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர் 14.2 crores. வாவ்! அது ஐ மீன் இன்ஃபாக்ட் அது 2 மட்டும் இல்லாம நான் இன்னும் 2 கூட எழுதினேன். அந்த ஆகிப் ஆகிப் நபியா ஐ யா திங்க் டெல்லி டெல்லி. டிசி ஹேவ் பிக்ட் அப் லைக் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து ஹி இஸ் ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆகிப் நபி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு 8.4 crores. அதே மாதிரி வந்து ஆர்சிபி ஒருத்தர் எடுத்துருக்காரு. அகைன் பேஸ் பவுலர் தான் 5.2 crores மங்கேஷ் யாதவ் அப்படின்னு ம். சொல்லிட்டு. ஸோ ஓவரால் ஒரு அந்த 4 பேர் நம்ம ஆப்வியஸ்லி நம்மளோட இன்ட்ரெஸ்ட் சிஎஸ்கேக்கு வந்து அந்த அவங்க 2 பேரும் ஸ்பெசிஃபிக்கா பார்ப்போம். பட் ஜெனரலி சொல்றேன். இது தவிர இன்னொரு 2, 3 பேர் கூட வந்துட்டு அன்கேப்ட் பிளேயர்ஸ் ஹவ் கான் ஃபார் லைக் ரியல் பிக் மணி. ஒரு ஒரு ஷிஃப்ட் மாரி தெரியுது இது வந்து. அதாவது வந்து நெறைய இவங்கலாம் வந்து லைக் என்ன சொல்றது? ஜெனரேஷனல் ஷிஃப்ட். ஐபிஎல் வந்து கிட்டத்தட்ட 2026ல வரும்போது 19th இயர்ஸ் 20 இயர்ஸ். ஸோ இவங்கலாம் வந்து ஐபிஎல் ஆரம்பிக்கும்போது பொறந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்ற ஒரு இதுல வச்சீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஆர் ஒரு அட்லீஸ்ட் 2, 3 இயர்ஸ் ஓல்ட் ஈவன் இஃப் தே ஆர் சம் ஆஃப் தம் கிவன். இந்த ஐபிஎல் அடுத்த ஐபிஎல் அதுக்கு அடுத்த ஒரு 2, 3 ஐபிஎல்லாம் வரும்போது இவங்க லைஃப் டைம்லயே வந்து 2020 தான். இவங்க வளர்ந்ததே வந்து T20 தான் அப்படின்னு வளர்ந்த அந்த ஒரு யூத் கம்ப்ளீட்டா மாறுறது வந்து ஷிஃப்ட் ஃப்ரம் மூவிங் ஆன் ஃப்ரம் லைக் டெஸ்ட் அப்படின்ற ஒரு பெரிய விஷயமா இருந்துட்டு ரஞ்சி டிராஃபி டொமஸ்டிக்ல இருந்து வராம இவங்கெல்லாம் இந்த லோக்கல் ஆடுற எல்லா T20 லீக் ஒரு டிஎன்பிஎல் நாட்டம் இப்பதான் எங்க பார்த்தாலும் ஒரு டிஎன்பிஎல் ஐ மீன் டிஎன்பிஎல் பாண்டிச்சேரியில ஒரு லீக் இருக்கு. இல்ல ஆமா. கேபிஎல்லேருந்து கர்நாடகால ஒரு லீக் ஆரம்பிச்சதுங்க எல்லா இடத்துலயும் இதெல்லாம். இருக்கு. கர்நாடகா பிரீமியர் லீக்லேருந்து ஆரம்பிச்சாங்க. அண்ட் தென் டிஎன்பிஎல் தான் அது ஐ திங்க் கமர்ஷியலி இருக்கிறதுலே வயபிள் ஸ்டேட் ரன் லீக் ப்ராடக்ட் அது. பட் யூ ஆர் ரைட். எல்லாம் சௌராஷ்டிரா லீக்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம டி நகர் லீக் வரைக்கும் இப்போ எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன ஆமா. லீகாக தான் ஓடிட்டு இருக்கு. அண்ட் அங்கே தான் ஸ்கவுட்ஸ் வந்து கண்டினியூஸாக சுற்றிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்ன தெரிய வருதுன்னா இந்த சின்ன பிளேயர்ஸ் ஸோ 2, 3 எந்த அனாலிசிஸ் நான் யோசிச்சிருந்தேன். என்னடா இவ்வளோ காசு எப்படிடா போடுறாங்க? ஒரு டேவிட் மில்லரெல்லாம் ஃப்ரீயாக விட்டாங்க. ஆனால் யூனோ தேர் பண்டிங் 14 crores. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒன்று வந்து இந்தியன் பிளேயர் ஒத்தனை வந்து ஈவன் இஃப் தே இப்போ 3 பிளேயர் மேலே நீங்கள் வந்து இந்த மாதிரி 10, 20 கோடி 15 கோடி போட்டு வாங்குறீங்க. ஐ திங்க் தே ஆர் லுக்கிங் ஃபார் அ ஃபியூச்சர் ஜஸ்பிரீத் பும்ரா, ஹார்திக் பாண்டியா, ஒரு அந்த மாதிரியான ஒரு டிஸ்கவரி. இதுல வந்து 4, 5 பிளேயர் இந்த மாதிரி போட்டு வாங்கினா கூட அதுல ஒரு பிளேயர் செட் ஆனா கூட அவன் ஃபியூச்சர் அவங்க வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸிக்கு செட் ஆயிடுவாங்க. அண்ட் மேபி தே
அப்போ நெனச்சா கூட வாங்க முடியாது. அப்ப 25 கோடிக்கு போவாங்க மேபி. அனதர் எக்ஸாம்பிள் ரீசென்ட் எக்ஸாம்பிள் இஸ் அபிஷேக் சர்மா. அ சன்ரைசர்ஸ் வந்து ஏர்லி டைம்லேருந்தே அவர் மேல இன்வெஸ்ட் பண்ணாங்க. பண்ணிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 3 சீசன்ஸ் வந்து அவ்வளவா ஓரளவு இருந்தாரு, இல்லாம தான் இருந்தாரு. பட் லாஸ்ட் 2, 3 சீசன்ஸ் நவ் இட்ஸ் லைக் த பெஸ்ட் T20 பேட்டர் இன் த வேர்ல்ட். ஸோ தட் இன்வெஸ்ட்மென்ட் இஸ் நவ் பேயிங் ஆஃப். 18 க்ரோர்ஸ்ங்கிறது இப்போ ஒண்ணுமே இல்லாத மாரி இருக்கு அவருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் தட். இன்னொன்னு ஓவர்சீஸ்லயோ இல்லாட்டி சர்ஃப்ராஸ் கான் நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல எக்ஸாம்பிள். சர்ஃப்ராஸ் கான் அண்ட் பிருத்வி ஷா. இவங்க பிருத்வி ஷா கூட சைடுல வச்சிடலாம். அது ஒரு தனி ஒரு எனிக்மா இப்போ ஒரு டிசிப்ளின்னால அதெல்லாம் பிரச்சனை இருக்கு. பட் சர்ஃப்ராஸ் கான் வந்து ஒரு சீசன்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர். ஆனா, ஐபிஎல்ல வந்து இதுவரைக்கும் டெலிவர் பண்ணல. ஸோ, அதனால அவருக்கு மவுஸ் வந்து ஒரு லெஸ் தென் 1 crore தான். ஆனா, யாருக்கு இந்த மாரி பொட்டன்ஷியல் இருக்கோ, அங்க கேம்பிள் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க டீம்ஸ். ஸோ, அது ஒண்ணு தெரிய வருது. ஆம், பட் யா வாட் ஸோ கார்த்திக் சர்மா, சிஎஸ்கே இஸ் அ சீரியல் 6 ஹிட்டர். நான் அவரோட ரெக்கார்ட் ஒண்ணு பார்த்திருந்தேன் இப்போ. ஒரு ஃபார்மேட்லயும் பார்த்தீங்கன்னா, 8 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் தான் விளையாடியிருக்காரு. ஆனா, அந்த 8 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ்ல வாட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் இஸ் 26 சிக்ஸஸ். ஸோ, ஒரு மேட்ச்ல மினிமம் 3 6 அடிக்கிறாரு அவரு. அதே மாரி ஓடிஐஸ்ல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஓடிஐஸ்லாம் அவர் விளையாடல. ஆனா, எவ்ளோ விளையாடியிருக்காரோ 8, 9 ஓடிஐஸ் தான் விளையாடியிருக்காரு. லைக் லிஸ்ட் ஏ மேட்சஸ் விஜய் ஹசாரே அந்த மாரி. பட் அதுல 26 6 9 மேட்ச். 8 இன்னிங்ஸ்ல 26 சிக்ஸஸ். T20ஸ்ல 11 இன்னிங்ஸ்ல 28 சிக்ஸஸ். ஸோ 2 1/2 to 3 சிக்ஸஸ் பெர் இன்னிங்ஸ் ஸ்டாண்டர்டா அடிக்கிறாரு. ஐ திங்க் அதான் இட்ஸ் அ 6 ஹிட்டிங் எபிலிட்டி தட்ஸ் ஃபெச்ட் ஹிம் 14 crores. ஸோ இனிமேல் அவர் ஃபியூச்சர்ல எந்த சீசனோ விளையாடுறாரோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா ஆல்ரெடி அவர் இந்தியால ஒரு டாப் 0.01% ரிச் பீப்புள்ல வந்தாச்சு. அவர் இது வரைக்கும் கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து இஸ் காட் இஸ் மனிஸ். நவ் ஹி ஜஸ்ட் ஹஸ் Yeah. டு என்ன சொல்றது ஷோ அப் இன்ஜுரி ஃப்ரீயா அவர் வந்து ஐபிஎல்ல பெஞ்சை வார்ம் பண்ணா கூட அவருக்கு வந்து 14 crores பேங்க்ல ரெடி அவருக்கு. பிரசாந்த் வீர் ம். சிஎஸ்கே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஹிட்டர். அகைன் இந்த ஐ திங்க் இன்னொன்னு என்ன நடக்கிறதுனா இந்த ஸ்கவுட்ஸ் எல்லாமே சேர்ந்து எல்லாருமே ஒரே பிளேயர் மேல தான் ஜோன் இன் பண்ணிடுறாங்க. ஸோ தட் ஏன் நம்ம இந்த 14 crores பார்க்கறோம்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் சிஎஸ்கே. மத்த டீம்ஸ்லாமும் கண்ணு வச்சிருக்காங்க. அவங்க ஆமா. மேல கண்ண வச்சு அவங்க மேல தே வென்ட் ஆஃப்டர் தெம். Yeah, அதனால அது ultimately it ஏறிடுச்சு. comes down to like, அவங்க வந்து எந்த அளவுக்கு ஆர் மத்தது என்ன பண்றாங்களோ அண்ட் லைக் எந்த அளவுக்கு இவங்க வந்து பிரைஸ் பண்றாங்க இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது உங்க ம். நம்ப அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்துட்டு எஸ்ஆர்எச். பெரும்பாலுமே எல்லாமே வந்து இந்தியன் ஆமா. சைனிங்ஸ் தான். அ ஒண்ணே ஒண்ணு லியம் லிவிங்ஸ்டன் மட்டும் தான். ஆனா ஸ்டில் 13 crores. ஐ திங்க் அதுவும் வந்து ஒரு ஐ திங்க் இட்ஸ் குட் சைனிங் நினைக்கிறேன். லியம் லிவிங்ஸ்டன் 13 crores. இஸ் இட் பிட் தெரியலங்க. டூ மச்? தெரியல. ஐ ஐ டோன்ட் நான் டிஸ்அக்ரி பண்ணுவேன். ஏன்னா, பேட்டிங் அப்படி என்ன எனக்கு தெரிஞ்சு என்ன பண்றாங்கன்னா, நான் இப்போ 300 இல்ல நான் 350 அடிக்கிறேன். எனக்கு பாலரே Yeah. வேணாம். நான் பேட்டர வச்சு தான் நான் வந்து ஸோ ரவி பிஷ்னோய வந்து 7 crores வரைக்கும் போயிட்டு பேக் அவுட் பண்ணிட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் வாங்கிட்டாங்க. ஐ திங்க் ஹி வுட் ஹவ் பீன் அ ரியலி குட் அடிஷன். ஐ நோ ஜீஷன் அன்சாரி இருக்காரு. இப்போ எஸ்ஆர்ஹெச்க்கு. பட் தே நீடட் அனதர் முகமது ஷாமியோட ஆப்சன்ஸ்ல ஆமா. தே நீடட் அனதர் இந்தியன் டாப் ட்ரா இந்தியன் பாலர். ஐ மீன் பேட்டிங் எவ்வளோ இருந்தாலும் பாலிங்ல அட்லீஸ்ட் யூ ஹேவ் பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், இப்போ ஜீஷன் ஜெயதேவ் உன்னட்கட் அன்சாரி. ஜெயதேவ் உன்னட்கட் என்னது? இருக்காரு. ஜெயதேவ் உனாட்கட் இருக்காரு. அவர் தான் வந்து ஆக்சுவலி இப்போ இன்னொரு ஒரு கிரெயின்ஸ்ன்னு ஒரு இருங்க நான் கண்டுபிடிக்கிறேன். அவர் பேரே வந்து ஒரு மாரி என்னடா இவன் இந்தியன் பிளேயர் தானா? அப்படின்னே ஒரு டவுட் வரா மாரி ஒரு பேர் ஒண்ணு இருக்கு. ஸோ அவர வந்து அவர் நான் சொல்றேன். கிரெயின்ஸ் கிரேன்ஸ் ஃபுலேட்ரா. புலேத்ரா. கிரேன்ஸ் கிரெயின்ஸ் புலேத்ரா. ஃபுலேட்ரான்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நம்ம குல்தீப் யாதவ் தம்பி போல மாரி அவரு. ஸோ அவர வந்து ஜெயதேவ் உனாத்கர் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இவருக்கே இப்பதான் ஸ்குவாட்ல இடம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. பட் பரவால்ல. இவரும் வந்து ஜெயதேவ் உனாத்கர் இஸ் கிவிங் பேக் டு ஹிஸ் சௌராஷ்டிரா யூ நோ Yeah. பிளேயர்ஸ். ஸோ அவர் ரெக்கமெண்ட் பண்ணி இவர கூட்டு வந்திருக்காங்க. கிரெயின்ஸ் ஃபுலெட்ராவ. அவர் 2 மேட்ச் தாங்க விளையாடிருக்காரு சௌராஷ்டிராக்கு. ஆனாலுமே தே ஹவ் ஸ்பாட்டட் சம்திங். அவர் வந்து ம். எஸ்ஆர்ஹெச்சோட கேம்ப்ல முன்னாடியே இருந்தாராம் லாஸ்ட் இயர்.
இன்ஃபேக்ட் அடாம் ஜாம்பா வந்து இன்ஜூர் ஆகும்போது தே வாண்டட் டு ரீப்ளேஸ் ஹிம். ஆனால் அது டெக்னிக்காலிட்டிஸ் அவர் ஆப்ஷனில் அவர் பேர் போடாததுனால லாஸ்ட் இயர் அவரை எடுத்துன்னு வர முடியல. ஸோ ஐ திங்க் அட்லீஸ்ட் எஸ்ஆர்ஹெச் ஒரு நோன் என்டிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் பாலிங் தான் நான் பார்க்குறேன் எஸ்ஆர்எஸ். ஜீஷன் அன்சாரி ஸ்பின்னர் ஓகே, ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உனாத்கர், பேட் கமின்ஸ் 4 பாலர் தான் தெரியுறாங்க எனக்கு இங்க. சிவம் மாவி இப்போ சிவம் மாவிலாம் வந்து அவர் ஆல்ரெடி அவர் ஒரு என்ன பால் அடாம்ஸோட சீமிங் வெர்ஷன் மாதிரி அவரு. எங்கேயோ மல்லாக்க பார்த்து இங்க போடுவாரு, எங்கேயோ அடிச்சு போயிட்டே இருப்பாங்க. அவரை பார்த்தாலாம் அந்த கான்ஃபிடன்ஸே வராது எனக்கு. இவரெல்லாம் வந்து அதெல்லாம் ஐ மீன் அதுதான். சோ அந்த அதாவது வந்து ஒரு யா பேட் கமின்ஸ் அண்ட் லியம் லிவிங்ஸ்டன், நிதிஷ்குமார் ரெட்டி. ஓவர்சீஸ் காம்பினேஷனே வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபீல்ஸ் லைக் ஹெட், டிராவிஸ் ஹெட், என்ரிக் கிளாசன், பேட் கமின்ஸ். இவங்க என்னைக்குமே இவங்க 3 பேரும் ஃபிக்ஸ். ஸோ நீங்க லியம் லிவிங்ஸ்டன் எடுத்துட்டீங்கன்னா நவ் யூ ஹேவ் டு கோ வித் ஆல் இந்தியன் பாலிங் லைன் அப் தான் அதர் தென் பேட் கமின்ஸ். ஸோ நீங்க எவ்வளவு அடிச்சாலும் அவங்க யூனோ ஆப்போசிஷன் ஒரு த்ரெட்ல தே வில் ஃபீல் லைக் ஓகே 280 அடிச்சிடலாம்டா இவங்கெல்லாம் போட்டு அடிச்சிடலாம். அந்த எக்ஸ்பெக்டர் பாலர் யாருமே இல்ல அப்படின்னு தான். ஃபுட்பால்ல வந்துட்டு they have attackers, they don't have defenders அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்க 3 கோல் போட்டீங்கன்னா நாங்க 4 கோல் போடுறோம். லைக் அந்த மாதிரி தான் வந்து வின் பண்றது தவிர வந்து நாட் நெசசரி நாங்க கிளீன் ஷீட். சோ ரெஸ்ட்ரிக்ட் பண்றது கஷ்டம். நீங்க எவ்வளவு அடிக்கிறீங்களோ நாங்க அதை சேஸ் பண்றோம். இல்ல நாங்க பெருசா அடிச்சுட்டு வந்து அதை டிஃபெண்ட் பண்ண முடியுமா எங்க பவுலரால அப்படின்ற மாதிரி தான் வந்து லைக் எஸ்ஆர்ஹெச் ஓட ஆட்டிடியூடா இருக்கு. ஓகே பட் எனஃப் ஆஃப் எஸ்ஆர்ஹெச். it's the same script, so let's see இந்த சீசன் எப்படி போறதுன்னு. கேகேஆர் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் வேற என்ன நியூஸ் மேக்கிங் ஆர்சிபி வந்து பெருசா ஒண்ணும் இல்ல. ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் டு பிக் அப் ஆன் ஒன்னு. எப்படி வந்து ஸ்டாக் ஃபால் ஆயிருக்கு வெங்கடேஷ் ஐயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைக் இந்த வாட்டி ஓகே அவர் பேஸ் பிரைஸ் 2 crore வந்து இஸ் கான் ஃபார் 7 crores. பட் வதர் லைக் போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு அந்த எடுத்த பிரைஸ் வந்து அகைன் எனக்கு வந்து இது இப்ப இது பார்க்கும்போது இல்ல நிறைய பெரும்பாலும் வந்து இல்ல இந்த பிரீமியர் லீக் ஆர் பேசிக்லி இங்கிலீஷ் ஃபுட்பால் ஆர் எனி ஃபுட்பால்ல வந்து இல்ல டிரான்ஸ்பர் வேல்யூ வந்து பெரிய டிரான்ஸ்பர் வேல்யூ வச்சு வந்து ஒரு சில பிளேயர்ஸ் போவாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் அந்த வேல்யூ அவங்களுக்கு போட்ட இதுலயே வந்து இல்ல அவங்க அந்த அடுத்த சீசன் பாத்தீங்கன்னா they will just not perform. இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் வெயிட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த இதுலதான் வந்து லைக் அவரு இஸ் ஒன்னு. ஐ கால் இட் தி யுவராஜ் சிங் சிண்ட்ரோம். எல்லா ஆக்ஷன்லயும் வந்து கண்டினியூஸா யுவராஜ் சிங்கும் ஜெயதேவ் உனாத்கதும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஆக்ஷன்லயும் ஹையஸ்ட் பிரைஸா இருந்தாங்க அந்த 2010s. அண்ட் எப்போல்லாம் ஜெயதேவ் உனாத்கர் எஸ்பெஷலி எப்போல்லாம் அவர் வந்து இந்த 12 கோடி 13 கோடிக்கெல்லாம் அவர் போவாரோ அப்போ அந்த சீசன்ல பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். திருப்பி இந்த பேஸ் பிரைஸ் 1 crore 2 crore இருக்கும்போது he does well. You are so right. And I think 7 crores for Venkatesh Iyer seems like a very decent where he needs to be. அந்த மாதிரி அவர் மெரிட் கேத்தா மாதிரி இருக்கு. அண்ட் எக்ஸலண்ட் பை ஆர்சிபி. நீங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபி அதிகமா ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் ஃபார் ரைட் ரீசன்ஸ். அவங்க வந்து டாப் டீம்ஸ் தே டென்ட் ஹேவ் டு மூவ் மெனி பீசஸ். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப சீன்லாம் போடாம சில்லா இருந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அவங்க ஸ்டெபிலிட்டியை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க வித் ரியலி குட் அடிஷன். ஐ திங்க் வெங்கடேஷ் ஐயர் இவர் வந்து என்ன சொல்றாங்க அனாலிசிஸ் என்ன பண்றாங்கன்னா இப்போ தேவ்தத் படிக்கல் வர்சஸ் வெங்கடேஷ் ஐயர் இருக்கும்னு சொல்றாங்க. பட் ஐ திங்க் தே கேன் ஸ்டில் ஃபிட் இன். 2 பேரையும் கூட ஃபிட் பண்ணலாம் தேவைப்பட்டதுன்னா. ஓகே ஸோ ஐ திங்க் ஓவரால் டீம்ஸில் எனக்கு பர்சனலி வந்து ஐம் மோஸ்ட் இம்ப்ரெஸ் வித் ஆர்சிபி தாங்க. அஃப்கோர்ஸ் தே ஆர் த சாம்பியன்ஸ் ப்ரூவன். பட் லுக்கிங் அட் த ஸ்குவாட் தே லுக் லைக் த மோஸ்ட் ஸ்டேபிள். அந்த கெமிஸ்ட்ரிலாம் ஒர்க் அவுட் ஆகி ஃபைனலி இது ஆர்சிபி பற்றிலாம் நம்ம இது பேசுவோமானே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் ஒரு சிஎஸ்கே ஃபீல் வருது ஆர்சிபி மேலே. இவ்வளோ வருஷமாக சிஎஸ்கே வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்குவாட் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் 20 yearsல வந்து ஐ திங்க் ஆர்சிபி வந்து அந்த ஃபீல் கொடுக்குறாங்க. தே ஹேவ் அ வெல் எஸ்டாப்ளிஷ் யூனிட் ரைட் ஃப்ரம் ஓப்பனிங்லேருந்து ஆரம்பிச்சு கடைசி. ஐ திங்க் ஜாஷ் ஹேசல்வுட்டோட ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் இங்க. அவர் மட்டும் ஃபிட்டா இருந்தாருன்னா இவங்க வந்து கண்டிப்பா கண்டென்ஷன்ல இருப்பாங்க. ஜாஷ் ஹேசல்வுட் இல்லைன்னா தென் தட் ஹோல் பாலிங் லைன் அப் வந்து கொஞ்சம் அப்படியே வல்னரபிளா ஆடலாம்.
இதான். இது எப்படின்னா வந்துட்டுல, இட்ஸ் யூசுவலி வந்து அகைன் கோயிங் பேக் டூ லைக் ஃபுட்பால் அண்ட் அதர் திங்ஸ் நம்ம பார்க்குறது இதுல இது இப்போ வந்து பிகமிங் மோர் அண்ட் மோர். சாம்பியன் டீம் அப்படின்னு ஒரு டீம் ஆப்வியஸ்லி அவங்க சாம்பியன்ஸா இருந்தாங்கன்னா வந்து பெரிய அளவுக்கு மாத்த தேவையில்ல. ஏன்னா வந்து தே டோன்ட் வாண்ட் டூ நீங்க சொன்ன அந்த கெமிஸ்ட்ரி அந்த இதெல்லாம் வச்சு தே ஹேவ் பிகம் எ சாம்பியன். ஒரு 4 பிளேயர புதுசா கொண்டு வந்து லைக் நீங்க அந்த அந்த கெமிஸ்ட்ரிய டிஸ்ட்ராய் பண்றத விட வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன ஒரு 2, 3 இதுதான். ஐ மீன் 2 ஆப்வியஸ்லி 2 பேர் வந்து ஃபாரின் எடுத்திருக்காங்க. அவங்க அந்த ஜேக்கப் டஃபி அண்ட் ஜார்டன் காக்ஸ் அப்படிலாம். பட் மெயின்லி நான் அந்த ஏற்கனவே அந்த அன்கேப்ல சொன்னேன்ல மங்கேஷ் யாதவ்னு சொல்லிட்டு தட்ஸ் ஒரு ஆல்ரவுண்டர் பேஸ் பவுலர். அண்ட் தென் ஆப்வியஸ்லி வெங்கடேஷ் ஐயர் இஸ் கைண்ட் ஆஃப் another ஆல்ரவுண்டர். நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா ஜாஷ் ஹேசல்வுட்டோட அவரோட ஃபிட்னஸ் ஆப்வியஸ்லி அவர் ஐ திங்க் இஸ் ஆல்மோஸ்ட் இஸ் அவுட் ஆஃப் தி ஆஷஸ். ஸோ இந்த என்டையர் சம்மர் வந்து அவர் விளையாட போறது இல்ல. ஸோ யூனோ பில்ட் பண்ணிட்டு ஹோப்ஃபுல்லி T20 வேர்ல்ட் கப்க்கு வந்துட்டு ஹி வில் பி லைக் ஃபிட் இனஃப் அண்ட் ப்ளே ஃபார் ஆஸ்திரேலியா. அங்கேருந்து ம். வந்து அப்படியே ஆர்சிபிக்கு. அதுக்கப்புறமா யாரு? மேபி எம்ஐல வந்து நான் இது ஒண்ணு வந்து வாஸ் ஆப்வியஸ்லி லைக் ரிட்டர்ன் ஆஃப் த ப்ராடிகல் சன் அப்படின்ற மாரி வந்து QDக்கு குவிண்டன் திருப்பி வந்தது. டிகாக். அது ஹேட் டு இல்ல? குவிண்டன் டிகாக். லைக் ஒன்ஸ் யூ ஸ்கோர் இந்தியாவோட நீங்க வந்து இன்டர்நேஷனல்ல க்ளோஸ் டூ அன் ஐபிஎல் ஆக்ஷன் ஹி ஸ்கோர்ட் திஸ் மேக்னிஃபிசன்ட் எவ்வளோ ஒரு 90 ரன்ஸ் அடிச்சாரா அவரு லைக் மேட்ச் வின்னிங் 80 ஐ கெஸ். அண்ட் த வே ஹி ஸ்கோர்ட் ஓ மை காட்! நம்ம இது வந்து ஐ நோ நம்ம இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா பத்தி பேச வேணாம். இது அந்த எபிசோட் இல்ல. ஆனா அவர் ஒரே ஒரு என்னோட ஃபேவரைட் ஷாட் என்ன தோணுச்சுன்னா இல்ல ஒரு சிக்ஸ் அடிச்சாரு ஹார்திக் பாண்டியாவை. அதுக்கப்புறம் அப்படியே பால் அப்படியே டச் பண்ணிட்டு 2 ரன் ஓடுனாரு. இட் ஜஸ்ட் டெல்ஸ் மீ தட் ஹி இஸ் இன் தட் ரைட் ஸ்பேஸ், இன் த ஃப்ளோ, ஜஸ்ட் என்ஜாயிங் ஹிஸ் கிரிக்கெட். ரிட்டயர் யா ஆயிட்டு திருப்பி வர சொன்னாங்க. இனிமேல்ட்டு எக்ஸாக்ட்லி. எப்படி இருக்குன்னா, "நீ விளையாட சொன்னா நான் விளையாடுறேன்டா. ஐ அம் நாட் தட் டெஸ்பரேட் டூட்" அப்படின்னு சொல்ற மாரி இருக்கு. ஸோ ஒரு அந்த அதுதான். மாரியான மைண்ட் செட்ல ஐ திங்க் இஸ் கோயிங் டூ பி அன் எக்ஸலென்ட் அடிஷன். ஹி மைட் ஆக்சுவலி எண்ட் அப் ஓப்பனிங் அஹெட் ஆஃப் ரயான் ரிக்கல்டன் தான லாஸ்ட் டைம் ஓப்பன் ம். பண்ணாரு. ரோஹித் சர்மாவோட. பட் ஐ திங்க் தே மைட் ஆக்சுவலி கோ வித் குவிண்டன் டிகாக்ன்னு தான் தோணுது இந்த தரம். But yeah, they look like, of course, and also in the Dharam, I'm looking forward to see Ali Mohammad Ghazanfar play for MI. He's a very, very exciting carom ball mystery spinner, as always, யா. from Afghanistan. Stable in the அடுத்த சின்ன ராஷித் கான் இவரு. And also he hit some really big sixes as well. So yeah, Mumbai seems like yeah part of the எல்எஸ்ஜி league again. And ஐ மீன் எனக்கு எல்எஸ்ஜி வந்து personally ம் சொல்லுங்க. அகெயின் லைக் ஜாஷ் இங்கிலீஷ் அவங்க அதுதான் வந்து லைக் அவங்களோட பிகஸ்ட் பை அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்த ஆப்ஷன்ல 8.6 crores. அவங்க டேவிட் மில்லர்லேருந்து ஜாஷ் இங்கிலீஷ் அண்ட் ஜாஷ் இங்கிலீஷ் வந்து அவைலபிளா இருப்பாரான்னு ரொம்ப பெரிய டவுட்ன்னு சொல்லியிருக்காங்க. 2026ல வந்து ஹி இஸ் நாட் கோயிங் டு பி அவைலபிள் மச். ஹி வில் பி பட் என்டையர் ஐபிஎல்க்கு அவைலபிளா இருக்க மாட்டாரு. ஸோ அந்த மிடில் ஆர்டர் வந்து அவங்களுக்கு எவ்வளோ அது சாத்தியமா இருக்கும்னு தெரியல. ஐ திங்க் ஓகே. தேர் அகெயின் கோயிங் டு பி டிபெண்டன்ட் ஆன் மிச் மார்ஷ் அண்ட் நிக்லஸ் பூரன். அத வச்சு தான் ஓட்டிட்டு இருக்காங்க. ரிஷப் பந்தே ஒரு ஆர்ஏசில தான் இருக்காரு அவரு. அந்த அப்படியே ஒரு ஃபுட்போர்ட் அடிச்சு அப்படியே ஜாலியா ஓட்டிட்டு இருக்காரு அவரு. இவங்க 2 பேர் மேல ஃபுல்லா பாரத்த போட்டு. எனக்கு ஆக்சுவலி ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் வித் ஆக்ஷன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட்டா பண்ணது ராஜஸ்தான் ராயல்ஸ். 2 ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸையும் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஆ தீக்ஷனா அண்ட் நம்ப ஹசரங்காவ. அண்ட் தே வென்ட் ஆல் இன் ஃபார் ரவி பிஷ்னோய். விச் ஐ திங்க் இஸ் அ வெரி குட் பெட். ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்க இந்தியன் பிளேயர்ஸ் கொண்டு வரலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களோட ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் வைபவ் சூரியவன்ஷி ஐ திங்க் there's a வெரி பிக் பெட். அதனால தான் சஞ்சு சாம்சனையும் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஜஸ்ட் இது பார்த்துருந்தேன். லைக் என்ன ஸ்டார்டிங் 11 இருக்கும்னு. ஸோ இதை ஹேவ் யஷஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, த்ருவ் ஜுரேல், ரியான் பராக், ஷிம்ரான் ஹெட்மாயர் அண்ட் ரவீந்திர ஜடேஜா. அவங்க டாப் 7ல பிளஸ் சாம் கரன் நம்பர் நம்ப 8ல. ஆக்சுவலி நம்ப அது வந்து நம்ப பேசவே இல்ல. லைக் இன் டெர்ம்ஸ் ஆஃப் நீங்க சொன்ன ரவீந்திர ஜடேஜா சொன்னோனே நான் வந்து அந்த ட்ரேட்ஸ் பத்தி நம்ம பேசல. நம்ம ஃபோக்கஸ் வந்து ஆக்ஷன் பேஸ்ட் இப்படிதான். ஆப்வியஸ்லி சிஎஸ்கேக்கு ம். சஞ்சு சாம்சன், இங்க வந்து ரவீந்திர ஜடேஜா அண்ட் எவ்ரிதிங். அது ஒரே ஒரு சர்ப்ரைஸ். ஐ மீன் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இஸ் a surprise that they retained him அப்படின்றது வந்து இஸ் a bit of a அ எ எனக்கு புரியுறது வந்து லைக் ஆப்வியஸ்லி லைக் T20ல 4 ஓவர் தான் ஹி ப்ராபப்லி டெலிவர்ஸ் அண்ட் ஆல். பட் ஜஸ்ட் இப்போ ஆஷஸ்லலாம் பார்க்கும்போது அவரை இப்போ வந்து இந்தியாக்கு அகைன்ஸ்ட் விளையாடுற டெஸ்ட் சீரிஸ் அண்ட் எஸ் அவர் பேஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட்
there is something missing in terms of the consistency. I don't know, maybe அது just ரெட் பால்ல இருக்கலாம். இப்ப இங்கேயே வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவரு ம். ஆரம்பத்துல பேஸ் போட்டார் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல, and then when there is the match is lost, he is bowling at pace. I just don't know. நான் எப்படி பார்க்குறேன் தெரியுமா அவர? 7.64. நான் அவர வந்து மிட் ஸ்டார்க் இன் ஐபிஎல் அந்த பிராக்கெட்ல பார்க்குறேன். மிட் ஸ்டார்க் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ பெர்ஃபார்ம் பண்றாரோ இல்லையோ, அவர் அந்த மேட்ச் வின்னருங்க அவரு. பண்ணும்போது அவர் Yeah. பவர் பிளேல 2 விக்கெட் எடுத்து மேட்ச முடிச்சுருவாரு. ஸோ ஓகே. அ அண்ட் லாஸ்ட் அ அ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் கோர்ஸ் நம்ம எப்போதுமே நம்ப யூ நோ சொல்றது தான். நாங்க பேசுறது வந்து உங்களுக்கு மனசார பேசுறோம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. YouTubeல பார்க்குறீங்கன்னா. அண்ட் கேட்குறீங்க, இல்ல ஆடியோல மட்டும் தான் கேட்குறீங்கன்னா, Spotify, JioSaavn எல்லாம் Apple Podcastலேருந்து ஆரம்பிச்சு எக்கச்சக்க ஆடியோ பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலயுமே நாங்க அவைலபிளா இருக்கோம். வேற ஏதாவது ஃபைனலா சொல்ல வந்தீங்களா? நான் இதுல போயிட்டேனா? நம்ம ரொம்ப இதுவா டச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டிசி ப்ராபபிலி நம்ம டச் பண்ணலாம். அங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் பென் டக்கெட் வாங்கியிருக்காங்க. லைக் பேஸ் பிரைஸ்க்கு ம். தான் வந்திருக்காரு. ம். ஆப்வியஸ்லி பிரித்திஷ் ஷா ரிட்டர்ன் திரும்பி வந்துட்டு அவரும் டெல்லிக்கு அதே மாதிரி நம்ம QDK சொன்ன மாதிரி தான் நீ அவரும் பேஸ் பிரைஸ்க்கே வந்திருக்காரு. ஸோ நீங்க அத தான் சொல்லுவீங்கன்னு நெனச்சேன் ஆக்சுவலி நியூஸ் மேக்கிங்னா. டிசில வந்து பிருத்வி ஷா எ எ அவங்கள அடிச்சு தொரத்தினாங்க ஆல்மோஸ்ட். வேணான்டா, யாருமே வேணான்டான்னு அவர் இன்டிசிப்ளின்னாலன்னு. அண்ட் திருப்பியும் அண்ட் த வே தே வர் சோ ஹேப்பி. ஹேமந்த் பதானி வந்து அப்படியே ஏறி நின்னு போய் அவருக்கு வந்து ஓனருக்கு வந்து ஷேக் ஹேண்ட்லாம் குடுத்து, 75 லேக்ஸ்ல வந்துட்டோம்டா பார்கெயின் பைடா அப்படின்னு. ஸோ ஐ திங்க் தே வர் வெரி ஹேப்பி அவங்க பிக்லேருந்து. ஸோ யா I think we'll keep a close eye. I think again the teams last minute ல சேஞ்ச் எல்லாம் நடக்கும். அண்ட் அகைன் நம்ம செப்பரேட்டா ஒரு எபிசோட் ஒரு சின்ன செட் ஆஃப் ஷார்ட்ஸ் மாதிரி மோஸ்ட்லி பண்ணுவோம்னு நினைக்கிறேன். வில் டூ த டீம் வைஸ் அனாலிசிஸ் லேட்டர் ஆன். அதர் தென் தட் வி ஹேவ் டு கேட்ச் அப் ஆன் இந்தியா T20. அதுவும் கூடிய சீக்கிரம் நம்ம பேசுவோம். சஞ்சு சாம்சன் வர்சஸ் சுப்மன் கில் நோட்டீஸ் பீரியட்ல இருக்கிறா இல்லையா அது பேசணும். ஆஷஸ் ஐ திங்க் வி ஷுட் ஆல்சோ சி அது எப்படி டர்ன் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். So much to talk about. But this one was an exclusive IPL Manasara review special. So, all right. பார்த்துட்டே இருங்க, கேட்டுட்டே இருங்க. அது வரைக்கும் மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்?